வெல்கம் டு மதுரை ஸ்ரீதேவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தயிர் 3 கப்பு கடைஞ்சி வச்சுக்கோங்க. வெள்ளை பூசணிக்காவை கழுவி துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேங்காய் 1/2 மூடி துருவி வச்சுக்கோங்க. 2 வத்தல், 2 பச்சை மிளகாய், 3 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம். தாளிக்க ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 வத்தல். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரைக்க தேவையான பொருட்களை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. தயிரில் அரைச்ச விழுது, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே இருக்கட்டும். கடாயில் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதில் பூசணிக்காயை சேர்த்துக்கங்க. இதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றி பூசணிக்காய் வெந்துருச்சு. கடாயில் ஆயில் விட்டு ஆயில் சூடானோன்னே கடுகு, சீரகம், வெந்தயம், வத்தல் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கரைச்ச தயிரை இதில் சேர்த்துக்கணும். இதோட வேக வச்ச பூசணிக்காயும் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா நுரக்குட்டி வந்துருச்சு. தயிரை கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா தயிரை கொதிக்க விட்டால் திரிஞ்சு போயிடும். அதனால் இப்போயே ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சுவையான மோர் குழம்பு ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.